அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. மன்னராட்சி முறை ஒன்று இருக்கு. அந்த மன்னர் வைக்கிறது தான் சட்டம். அவங்களை ஏற்று யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க நினைச்ச மாத்திரத்தில் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல எதேச்சதிகார நாடுகள் இருக்கு. அவர்களும் அதே மாதிரி தான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. ஆனால் ஜனநாயக நாடு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த ஜனநாயக நாட்டில் அங்கே சட்டம் இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, நாடாளுமன்றம் இருக்கிறது. அந்த அமைப்புக்குள்ள இருந்து ஒட்டுமொத்தமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அந்த வாக்கு செலுத்தி தான் எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வரணும். ஆனால் என்ன துயரம் என்று சொன்னால், இந்தியாவில் இப்போது இந்த ஜனநாயக முறையை பயன்படுத்தி ஒரு எதேச்சதிகாரத்தை பாஜக அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை. அவர்கள் நினைக்கிறதெல்லாம் என்ன கொண்டு வர்றாங்கன்னா, சட்டப்பூர்வமாக அந்த செயலை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்றத்திலும் மேலவையிலும் 2 அவைகளிலுமே தங்களுக்கு பெரும்பான்மையை காட்டுவதற்காக அவர்கள் பெரும் முயற்சியை செய்கிறார். அதற்கு இடையூறாக இருப்பது வந்து அமைப்பு சட்டம். அந்த அமைப்பு சட்டத்தை தகர்ப்பதற்கான வேலைகளையும் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அல்லது அந்த அமைப்பு சட்டத்தின் வழியாக உள்ளே வருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா இப்ப என்ன நாட்டில் உள்ள பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து வச்சிருக்காங்க. அது ஜனநாயக ரீதியாக உள்ள விஷயம்தான், செய்யப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா பாஜக ஏன் இதை வந்து இதுல கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த தொகுதி மறு சீரமைப்பின் மூலமாக தென் மாநிலங்கள்ல, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்கள்ல பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை. இங்க இருந்து எம்பிக்கள் அங்கே கிடைக்க போறது இல்லை. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எத்தனையோ மாயஜால வித்தைகள் நிகழ்த்தினாங்க. கொல்லைப்புற அரசியலுக்கு உண்டான வழிகளை செஞ்ச போதும் தமிழ்நாடும் அதற்கு இடம் தரல. அதே போல தென் மாநிலங்களே வந்து பாஜகவுக்கு பக்கபலமா இல்லை. இதை புரிந்து கொண்டவங்க என்ன செய்யறாங்கன்னா, தென் மாநிலங்கள்ல எங்களுக்கு ஓட்டே வேண்டாம், எங்களுக்கு நீங்க வந்து எம்பிக்களை இல்லாட்டியும் பரவாயில்ல, நாம வட மாநிலங்களை வச்சு மட்டுமே நம்ம ஜெயிச்சிடலாம். தென் மாநிலங்கள்ல முழுக்க முழுக்க பாஜக தோற்றாலும் பரவாயில்லை, வட மாநிலங்களில் ஜெயிப்பதற்கு ஒரு அஸ்திரம் என்னவென்று சொன்னால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கன்னா, ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் மிக முக்கியமான அவைகள். இதுல அங்குள்ள தொகுதி எல்லைகளையும் அங்குள்ள மக்கள் தொகையும் வைத்துக்கொண்டு, அங்குள்ள மக்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தொகுதியை நிர்ணயிக்கப்படுகிறது. இதற்கு வந்து எல்லை ஆணைய சட்ட விதிகளின் அடிப்படையில் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற தொகுதி சீரமைப்பு ஆணையம் ஒன்று இருக்கு. இந்த ஆணையம் என்ன செய்யும் சொல்லியாச்சுன்னா, சட்டமன்றத்தில் அது நாடாளுமன்ற அவையில் அது முறையாக சமர்ப்பித்து தான் அது வந்து செயல்படும். அந்த தொகுதி வரையறை ஆணையம் என்ன செய்யணும்னா, நாடாளுமன்றத்தை சட்டம் ஏற்றித்தான் அதை செயல்படுத்த முடியும். இந்த முடிவை எளிதில் மாற்ற முடியாது. இதில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா, இதில் இந்த ஆணையத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார், 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்லது 2 உயர்நீதிமன்ற நீதிபதி உறுப்பினராக இருப்பாங்க. இது அரசியலமைப்பு பிரிவின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது. இதனுடைய சட்ட நுணுக்கங்கள்லாம் வேறாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு பிரிவின்படி நமக்கு என்னன்னு சொல்லியாச்சா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு மக்கள் தொகையுடைய அந்த எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகளை மறு வரையறை செய்யணுங்கிறது இந்திய அரசியலமைப்பு காட்டுகின்ற ஒரு வழி. 81வது பிரிவு வந்து அதற்கு விரிவான விளக்கத்தை வந்து கொடுக்குறது. அந்த அடிப்படையில் 1952, 1963, 1973 3 கட்டங்களாக தொகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 543 எம்பிக்களுக்கான தொகுதிகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னன்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் செயல்படணுங்கிற ஒரு சூழ்நிலையில 1975 நெருக்கடி நிலை வந்து வருது. நெருக்கடி நிலை வந்த பிறகு அப்போ பேசுபொருளாகிறது, மக்கள் தொகையை வந்து பெருக்கம் அதிகமாக இருக்கிறது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்ப நாம வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதிகளை கொடுக்குறோம். மக்கள் தொகை பெருகினா தான் நமக்கு எம்பிக்கள் அதிகமாக கிடைப்பாங்க. உதாரணமா அன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருகினா தான் இங்க இருக்கக்கூடிய 39, இன்னைக்கு தமிழ்நாடு புதுச்சேரி வந்து 40 தொகுதிகள், அதுல 39 தொகுதி நமக்கு 45 தொகுதி ஆகணும்னா என்னன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்கணும். ஆனா நாட்டிலுடைய சூழ்நிலை கருதி கொண்டு மக்கள் தொகை குறைக்கணும். அப்படிங்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தினால தொகுதிகள் குறையும். அந்த தொகுதிகள் குறையுங்கிறதுனால மக்கள் தொகை கட்டுப்படுத்தாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, சில விதிகளை தளர்த்துறாங்க. 25 ஆண்டுகளுக்கு இனிமே நம்ம தொகுதி மறு சீரமைப்பு மறுவரையறை செய்ய வேண்டாம், இப்போது மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளிலே ஈடுபட வேண்டிய அடிப்படையில தான் அது 25 ஆண்டுகளுக்கு அந்த மறுவரை செய்யாத அளவுக்கு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 25 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. 25 ஆண்டு காலம் முடியும் போது படிப்படியாக விழிப்புணர்வு மாநிலமான தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது.
2002 வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது தொகுதி மறுவரை கொண்டு வரக்கூடிய அப்போ இதே மாதிரி ஒரு சூழல் வரும்போது அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போனதுனால இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு அது தள்ளி போடப்பட்டது. 2026க்கு பிறகு நடக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு நாம தொகுதி மறுவரை செய்யலாம் என்பதை முடிவு செய்யப்பட்டது. ஆனால் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட முடியாத சூழ்நிலையில இப்ப 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இந்த தொகுதி மறுவரையை வந்து நம்ம கையில் எடுக்க முடியும். ஆனால் இப்படி இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்தால் விழிப்புணர்வாக இந்த மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு தொகுதி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்ட தமிழ்நாட்டுக்கு தண்டனை தரக்கூடிய விதமாக இங்க இந்த தொகுதி மறு சீரமைப்பு செஞ்சா என்ன ஆகும்னா, மக்கள் தொகை குறைஞ்சது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அப்ப என்ன செய்யணும், தொகுதிகள் குறையக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு 39 எம்பிக்கள் அங்க இருக்கிறாங்க. இந்த எம்பிக்கள் தான் தமிழ் மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. இங்க அப்படி அவர்கள் 39 பேர் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு போர்க்குரல் எழுப்புகிறார்கள், எந்த மாதிரியாக பேசுகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு ஆளுநரை உள்ள கொண்டு வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர வேண்டுமோ அந்த இடைஞ்சல்களை எல்லாம் செய்கின்றார்கள். மேலிருந்து வரக்கூடிய அந்த தொகுதி நிதியை, அதாவது மாநிலங்களுக்குரியான நிதியை தராத அளவிற்கு அவர்கள் மிரட்டலை விடுகிறார்கள். 2152 கோடியை தராமல் வைத்துக்கொண்டு எங்களுக்கு வந்து கல்வி, தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், குறிப்பா இன்னொன்னு சொன்னா மறைமுகமா இந்திய நீங்க கண்டிப்பா வந்து நீங்க கட்டாயமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தா தான் உங்களுக்கு பணம் தருவோம், இல்லாட்டி தரமாட்டோம் என்ற ஒரு மிரட்டலை விடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டை மாநிலங்களுடைய சுய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில எல்லா வகையிலும் நெருக்கடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு 40 எம்பிக்களை, அதாவது 39 எம்பிக்களை வைத்துக்கொண்டு போராடி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு சூழ்நிலைன்னா இந்த 39 31 குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இதோட தமிழ்நாட்டுடைய குரல் வந்து மிகவும் கம்மியாயிடும். அது இதை உடனடியாக உணர்ந்த முதலமைச்சர் என்ன செய்யறாருன்னா, மார்ச் 5ஆம் தேதி உடனடியாக இந்த செய்தி வந்ததும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது கட்சி வேறுபாடுகள் எல்லாம் மறந்து தமிழ்நாட்டு நலனை அக்கறை கொண்டு இந்த எம்பிக்கள் யாரு, திமுக எம்பிக்களா இருக்கணும் இல்ல, அதிமுக எம்பியா இருக்கலாம், காங்கிரஸ் எம்பியா இருக்கலாம், எந்த கட்சியோ எம்பிக்கள்ங்கிறது தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாகத்தான் அங்க போறாங்க. அப்ப இதுல உண்மையிலே நாட்டு நலனில் அக்கறை கொண்ட, குறிப்பாக தமிழ் மாநிலத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இருக்கணும். ஆனால் 58 பிரதிநிதிகள் அதுல கலந்துருக்காங்க. பெரும்பாலான கட்சிகள்லாம் அதுல பாராட்ட தகுந்த விஷயம். தமிழ்நாட்டில் அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அதுல ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தை கலந்துருக்காங்க. புறக்கணிச்சது யாரு? இவர்கள் தமிழ்நாட்டின் எதிரிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா 5 கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. பாஜக இதை புறக்கணித்திருக்கிறது. ஏனென்றால் அவங்க வந்து மேல அவங்க திட்டத்தை கொண்டு வரதே அவங்க தான். நாம் தமிழர் அவர்களும் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதே போல இருக்கக்கூடிய இந்த புதிய தமிழகம் போன்ற உதிரி கட்சிகள் இருக்கிற இது ஒரு 3 கட்சிகள் அவர்களும் சேர்ந்து இந்த 5 பேர் அது ஒரு கணக்கில் எடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து செய்யறாங்க, புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப இந்த நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மெயினா என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லியாச்சா, நாடாளுமன்றத்துல தற்போதைய எண்ணிக்கையில் அடிப்படையில் உயர்த்தப்படக்கூடிய பட்சத்துல 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில தற்போது நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் மாநிலங்களில் எந்தெந்த விகிதிகள் இருக்கிறதோ, எந்தெந்த விகிதத்தில் தொகுதி எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்துல தமிழ்நாடு உள்பட்ட தென் மாநிலங்களுக்கு உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு பரிந்துரை வந்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதானால் தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் தற்போதைய பிரதிநிதித்துவ விழுக்காடு 7.18. இந்த 7.18 என்ற இந்த விழுக்காடு எந்த காரணத்தை கொண்டும் ஒன்றிய அரசு நீங்கள் மாற்றக்கூடாது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் அப்படிங்கிற இந்த மாநிலங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை ஒன்றை நம்ம அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான தீர்மானம். அதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, தென் மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்காக அவருடைய கட்சி சார்ந்த பிரதிநிதிகளை அனுப்பி புரிய வைத்து மார்ச் 22ஆம் தேதி இது தொடர்பாக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து அவர் எடுக்கின்றார்கள். இப்ப இந்த தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது அப்படிங்கும் போது இதை புரிந்து கொண்ட உள்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க பயப்படுற மாதிரி தென் மாவட்டங்களுக்கு இந்த தொகுதிகளை வந்து நம்ம குறைக்க மாட்டோம் என்ற ஒரு செய்தியை சொல்றாரு. இது மேலோட்டமாக பார்த்தால் அது சரிதானே என்று நாம் நினைக்க தோணும். இங்க தொகுதிகளை குறைக்காவிட்டாலும் கூட அவர்கள் இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கவனமா என்ன செய்வாங்கன்னா, உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில்
அங்கு 80 சீட்டுகள் வரைக்குமாக அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன கோட்டை, ஒரு பெரிய கோட்டை அழிக்காமலே சின்ன கோடை ஆக்கணும்னா அந்த பெரிய கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோட்டை போட்டோன்னு வைங்களேன், அந்த சின்ன பெரிய கோடும் ஆட்டோமேட்டிக்காக சின்ன கோடாக மாறிடும். அப்போ இப்போ நீங்கள் 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அதில் பெரும்பாலாக அதை அதிகப்படுத்தும் போதும் வட மாநிலங்களுக்கு அதிகப்படுத்துறதும் தென் மாநிலங்களுக்கு அதிகப்படுத்தாமல் விடும்போதும் இப்போது உங்களுக்கு ஊபிலையும் இது வெஸ்ட் பெங்காலையும் பீகார், அசாம் இந்த மாதிரியான மாநிலங்கள் வரக்கூடிய முடிவுகளே அது வரக்கூடிய மெஜாரிட்டி வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க உங்களுக்கு போதுமான இடங்களை அது தந்து விடும். ஏன்னா இது ஒரு அபாயம். நீங்க நினைக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தான் குறைக்கல, நீங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க, இங்கே குறைக்கல. ஆனால் இங்கே குறைக்காமல் அங்கே அதிகப்படுத்தப்படும் போது என்ன ஆகும் என்று சொன்னால் அவர்கள் எப்படியாவது இந்த ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. இப்ப நீங்க கேட்கலாம், அங்கேயுமே எலெக்ஷன் வைத்து முறையாகத்தானங்க செய்யறாங்க, அங்க நீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதுன்னா மக்கள் தானே தேர்ந்தெடுக்காங்க என்று சொன்னால் இங்குள்ள நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முறைகளிலேயே வட மாநிலங்கள் எப்படிலாம் ஓட்டு போடுறாங்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓட்டு போடுற காட்சிகளை பார்க்கலாம். பேனாட்டு ஒரு தேர்தல் அதிகாரி டெல்லியில் நடந்த ஒரு எலெக்ஷன்ல பேனாட்டு எழுதி அழிச்சதெல்லாம் பார்க்குறோம். இவிஎம் மிஷின் ஏற்கனவே சந்தேகங்கள் இருக்கு. வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகள் மூலமாக அவர்கள் வென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த தென் மாநிலங்களில் அது நடப்பதில்லை. அதனாலதான் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட ஒரு எம்பி தொகுதி கூட இல்லாத அளவிற்கு அவர்களை விழிப்புணர்வுடன் இந்த மாநிலங்கள் எதிர்கொள்வது என்பதுதான் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. எனவே அவர்கள் மும்மொழி கொள்கை மூலமாக தமிழ்நாட்டை திரட்டன் பண்றது, நிதி தரமாட்டேன்னு சொல்றது, இப்படியாக மிரட்டி தமிழ்நாட்டை பணிய வைக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது. அதனால் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கூட்டுக்குழு கூட்டத்திலையும் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். எந்த காலத்திலும் தொகுதியை மறுவரை என்ற பெயரில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு ஒரு காலமும் ஒத்துக்கொள்ளாது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை எடுக்கின்றார். அதற்கு நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்திய ஜனநாயக அடிப்படையில் நாம் தொகுதி மறுவரைசீரமைப்பு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில இல்லை, சட்ட திருத்தங்களை கொண்டு எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாத வகையில இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக அந்த தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும். குறிப்பா சொன்னா இந்த விழுக்காடு அடிப்படையில் 7.18 விழுக்காடு குறைந்து விடாத அளவிற்கு இந்த தொகுதியை மறுசீரமைப்பு செய்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற கருத்தை தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த கருத்து மிக முக்கியமானது. எப்படி இருந்தாலும் கூட மாநில அரசுடைய உரிமையை ஒன்றிய அரசு பறிப்பதை ஒரு காலமும் நாம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. கொல்லைப்புற அரசியல் இங்கே எடுபடாது. அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவர்களுடைய இந்த குறுக்கோடி அரசியல் எடுபடாது என்பதை தமிழகம் மீண்டும் உரத்து முழங்கக்கூடிய ஒரு செயலாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது.